டிப் நம்பர் 1, நம்ம வெங்காயம் வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும். தோலுகளை ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்துடணும். உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட கொட்டி வச்சுட்டு காத்தாட்டமாக வச்சுட்டு டைம் இருக்குல்ல இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கீழே ஒரு பேப்பரை போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஈரமெல்லாம் அந்த வெங்காயம் அந்த பேப்பர் வந்து இழுத்துரும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேணும்னா ஒரு அரிசி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்து உங்கள் வெங்காயத்தை தக்கன அந்த அரிசி அப்படியே தூவி விடுங்களேன். உங்கள் வெங்காயத்தில் உள்ள ஈரத்தன்மை எல்லாம் போய் நல்லா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு தாங்கும். அப்புறம் அந்த தோலை கூட நீங்கள் வந்து ஊற வச்சு அவிச்சு கூட நீங்கள் வந்து கரப்பாம்பூச்சி பல்லிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடலாம், கொசுக்கு போடலாம், அதுக்கப்புறம் செடியில் கூட நீங்கள் ஊற்றலாம். ஓகே, இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் வந்து உங்களுக்கு வீணாக போகாது. இப்போ அடுத்த டிப்புல போகலாமா? இப்போ மழை சீசனுக்கு நம்மளுக்கு வந்து இந்த உப்புவெல்லாம் ரொம்ப வந்து இறுக்கமாயிரும். அதை நல்லா உடச்சி விட்டுட்டு கொட்டாங்குச்சி உங்களுடைய ஜாடிக்கு தக்கன கொட்டாங்குச்சியை வந்து பாதியோ காவாசியோ உடச்சி உப்பை நல்லா கொட்டி அதில் வச்சு விட்ருங்களா. உள்ளுக்குள்ள நல்லா அமைக்கி வச்சுருங்க. அந்த ஈரத்தன்மையை ஃபுல்லாக அந்த கொட்டாங்குச்சி வந்து உறிஞ்சிடும். அப்போ உங்களோட உப்பு வந்து உங்களுக்கு கெட்டியாக போகாது. ஓகே, இப்போ 3வது டிப் நம்பர் 3, உங்களுக்கு அரிசியில் வந்து பூச்சிகள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு தாங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கொட்டாங்குச்சியை வச்சிங்கன்னா உங்களுடைய அரிசி வந்து அந்த புழுத்து போகாது. அப்புறம் வந்து பூச்சி வண்டுகள்லாம் வராமல் இருக்க இந்த 2லேருந்து 4 பட்டை மிளகாயை போட்டு விட்ருங்க. காம்பு உள்ளதாக இருந்தால் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் அரிசி ரொம்ப நாளைக்கு வரும். டிப் நம்பர் 4, நம்ம சாம்பார் செய்யும்போது நம்மளுக்கு பொங்கி வழிஞ்சிரும்ல, அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றுங்க. உங்கள் சாம்பாருக்கு தக்கன எண்ணெயை ஊற்றி விசில் போட்டுருங்களேன். உங்களுடைய சாம்பார் வந்து அந்த பருப்பு வந்து பொங்கிலாம் வலியவே வலியாது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பருப்பு செய்யும்போது பருப்பு எதுக்கு நீங்கள் வந்து வேக வைக்கும்போது இந்த மாதிரி செஞ்சுக்கரலாம். அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வைங்க. வச்சுட்டு என்ன முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விசில் அடித்தா கூட பொங்கி வலியாது. நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலை மிச்சம்ப்பா. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்பு தான். இப்போ அடுத்த டிப்புல போகலாமா? டிப் நம்பர் 5, அதுக்கப்புறம் நம்ம கீரைகள்லாம் வாங்கிட்டு வருவோம். முருங்கைக்கீரையாக தவசி முருங்கைக்கீரையாக நல்லா வந்து பொழுன்னு உங்களுக்கு கொட்டிடும். அதுக்கு வந்து நீங்கள் நம்ம இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பேக்கில் வச்சது வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு அப்படி கொட்டும். இல்லைன்னா நார்மலாக நம்ம வந்து ஃப்ரெஷ் கீரையெல்லாம் பிடுங்கணும் அப்படின்னா அது கொட்டுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நாளாக 1 வாரம் 10 நாள் ஆகும். இவங்க எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பேக் பண்ணி இவங்களுக்கு அனுப்பி இவங்க எவ்வளோ நாளைக்கு அந்த ஐஸ் பெட்டி உள்ளுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியாதுல்ல. நீங்கள் வாங்கிட்டு வந்த மறுநாளே இதை வந்து இப்படி உதறி விட்டினாலே உங்களுக்கு அந்த குச்சியில் வந்து எந்த ஒரு கீரையுமே இருக்காது. முருங்கைக்கீரையும் அந்த மாதிரி தான், தவசி முருங்கையும் அப்படி தான், எதுவுமே இருக்காது. அதே மாதிரி மணத்தக்காளி கீரையும் அப்படி தான், அப்படியே கொட்டிடும். நம்ம வீட்டில் எடுத்தோம்னா தான் அது கொட்டாது. நம்ம வந்து கையில் எல்லாம் எடுக்கணும். நம்ம சூப்பர் மார்க்கெட்டு எல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னா அந்த குச்சியில் எதுவுமே ஒட்டாதுப்பா. ஆனால் கீரை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அப்படி எல்லாமே அப்படியே உதிர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சுத்தம் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணையில் கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் கழுவிட்டு யூஸ் பண்ணுங்களேன். நம்ம வீட்டுக்கறியாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. ஓகேயா? அந்த காம்பை கூட நீங்கள் உங்களுக்கு இட வசதி இருந்தால் எடுத்து நட்டு கூட வைக்கலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சாய்ஸு, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறோன்னா இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பழுத்த இலை ஏதாவது இலைகள் பூச்சி ஏதாவது இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேப்பரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 நாள் வரைக்கும் கெட்டே போகாது. மழை சீசனுக்கு இந்த மாதிரி மீன்கள் வந்து இயற்கையாக வரும். நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடு வந்து இது வந்து பயத்தங்காய் மரம்னு சொல்லுவாங்க. மழை சீசனுக்கு இது வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொரிச்சாலும் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கும் ரொம்ப அட்டாசமாக இருக்கும். நடுமுள் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு வச்சு வெள்ளை சாதத்தோடைய களியோட சாப்பிட்டீங்கன்னா சொல்ல வார்த்தையே இல்லை. கண்டிப்பாக வந்துச்சுன்னா வாங்கி செஞ்சு பாருங்கள். இந்த நாட்டில் இது கிடைக்கும். டிப் நம்பர் 6, அதுக்கப்புறம் நம்மளோட தக்காளி சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்து இப்படி பிளாஸ்டிக் பேக்கில் தான் தருவாங்க. அதோடு அப்படியே நம்ம வச்சுருவோம், எதுவும் செய்ய மாட்டோம். 1 வாரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தக்காளி வந்து 1 கிலோ நீங்கள் 1 வாரத்துக்குள்ள முடிச்சிங்க அப்படின்னா அது ஒன்றுமே ஆகாது. ஒரு 10 நாள் 12 நாளைக்குள்ள வந்து உங்களுக்கு சில தக்காளி வந்து அப்படியே அந்த தண்ணி இந்த இருக்குல்ல, அது அப்படியே என்ன செய்ய அழுவிடும். அந்த மாதிரி லேசாக அழுகிற பருவத்தில் உங்கள் தக்காளி இருந்தாலும் நீங்கள் எடுத்து டக்குன்னு என்ன செய்யுங்க, அந்த பிளாஸ்டிக்லேருந்து எடுத்துருங்க. இல்லைன்னா 2-3 தக்காளி அந்த அழுக தண்ணி பட்டு உங்களுக்கு அழுகி போயிடும். நல்லா கழுவிடுங்க. அந்த மாதிரி லேசாக அழுகிற மாதிரி இருந்தால் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நல்லா இருக்கிற தக்காளியை கழுவி போட்டு எடுத்து வச்சு அதை நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு இல்லைன்னா ஒரு துணியை வச்சு துடைச்சிருங்க. இந்த தக்காளியும் அப்படித்தான் இருக்குது பாருங்கள். ஒன்று பாருங்கள் அழுகி போயிருக்கு. இது போன வாரம் வாங்கினது, அது முந்தின வாரம் வாங்கினது. 2 வாரத்துடைய தக்காளி இருக்குது பாருங்கள். சும்மா 1 கிலோ தான் வாங்கிட்டு வருவாங்க வாரம் போகிறதுனால, மார்க்கெட்டுக்கு போகிறதுனால. ஆனால் இது மார்க்கெட்டில் வாங்கலை, சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. மார்க்கெட்டில் வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அதுவும் வந்து
ஒரு 10 நாளைக்கு மேலே அதுவும் தாங்காது, அதுவும் அழுகி தான் போகும். இந்த தக்காளி ஒன்றோட ஒன்று படுறதுனால பிளாஸ்டிக் பேக்கில் வைக்கிறனால அது வந்து அந்த மாதிரி ஆயிடுது. சரி, நீங்கள் துணி பேக்கில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு துணி பேக்கு துணி பையெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் போட்டு வைக்கலாம். இப்போ இந்த தக்காளி லேசாக கெட்டுப்போன தக்காளி எடுத்து தனியாக வச்சுருங்க. தனியாக வச்சு இன்றைக்கி நாளைக்கு இதை யூஸ் பண்ணிடுங்க. அழுகி போன பகுதியை வெட்டி போட்டுட்டு பேலன்ஸ் பகுதியை மோந்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு சைடு தான் லேசாக அழுகும், மற்ற சைடில் அந்த அழுகிறது ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டோம்னா அது ஒன்றுமே ஆகாது. தக்காளியை வந்து தூக்கி போடாமல் காவாசி மட்டும் வெட்டி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை வந்து காயறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல, ஒரு மணி நேரமாவது ஆகும், இல்லை ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். நீங்கள் உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் எடுத்து வச்சு இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா ஒரு காஞ்ச துணி எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு இந்த தக்காளி நல்லா ஃபுல்லாக நல்லா ஒரு தண்ணியுமே இல்லாமல் நல்லா துடைச்சிருங்க. துடைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்களேன். உங்களுக்கு இந்த தக்காளி வந்து ஒரு 10 நாள் 2 வாரம் வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகவே ஆகாது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தக்காளி யூஸ் பண்ணால் கூட இது மொத்தம் 8 நாளில் முடிஞ்சிடும், இல்லைன்னா 7 நாளில் முடிஞ்சிடும். சில நேரத்தில் 2 தக்காளி கூட யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சமையலை பொறுத்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கிறோம். இதனால் உங்களுடைய காசு வந்து உங்களுக்கு மிச்சமாகும். பொருளை தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி எல்லாம் எடுத்து கழுவிட்டு காய வச்சேன். இந்த ஒரு தக்காளியை மட்டும் எடுத்து ஒதுக்கி வச்சுருந்தேன். லேசாக அழுக மாதிரி இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருந்தேன். இப்போ காவாசி வெட்டி பார்த்தா அதுவும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப அழுகலாம் இல்லை, எந்த ஒரு வாடையும் இல்லை. இந்த மாதிரி லேசாக இருக்கையிலே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தக்காளி வந்து எதுவுமே வீணாக போகுது. அதுக்குமே அழுகி போச்சுன்னா அந்த காவாசியை வெட்டி போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கிற பலாப்பழம் இது. நம்ம வீட்டில் பலாப்பழம் வந்து நல்லா பழுத்துருக்குறாங்க. ஒரு பலாப்பழம் நல்லாவே முத்திருச்சு. இதை நம்ம வெட்டணும். வெட்டிட்டு அந்த பலாப்பழத்தை மறுபடியும் மூடி போட்டுருங்க. ஏன்னா 2 பலாப்பழம் நம்ம வீட்டுக்கு ரொம்ப அதிகம், வேறு யாரும் வந்தால் நம்ம எடுத்து கொடுத்துக்கறலாம். அதனால் ஒரு பலாப்பழத்தை மட்டும் வெட்டி அது நல்லா வாசம் வந்துருச்சு. நான் வந்து இது பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு டீஷர்ட்டை வந்து போற்றி போட்டுருவேன். எப்போவுமே எவ்வளோ இதாக இருந்தாலும் போற்றி போட்டுருவேன். இல்லைன்னா பூச்சி அப்படியே லாவி கடிச்சிருது. பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறதுல இல்லை, எந்த ஒரு உரங்களுமே இதுக்கு போடுறதே கிடையாது சொல்லப்போனால். இது இருக்கட்டும், மறுபடியும் துணியை போட்டு மூடி வச்சுருங்க. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம அதை எடுத்து கொடுத்துர்லாம். அதுவும் இன்னும் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வந்து அதுவும் பழுத்துரும். சரி, அதுக்கெல்லாம் யாராவது வந்தாங்க அப்படின்னா நம்ம எடுத்து கொடுத்துர்லாம். மரத்துலேயே போட்டால் ஒரு வாரம் இல்லை ஒரு 10 நாளைக்கு தாங்கும். அதுக்கடையில் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் எடுத்து கொடுத்துட வேண்டியதுதான். நம்ம பழம் இப்போ 3 நாள் ஆச்சு வெட்டி, நல்லாவே பழுத்துருச்சு. இன்றைக்கி ஈவினிங்கில் இது எப்படியும் வெட்டிடுறோம். அப்படி அமைக்கி பார்த்தா அந்த கை வந்து கொஞ்சம் அமுங்கணும், அப்போ வந்து நல்லா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வாங்க அடுத்த டிப்புழு போகலாமா. நான் வந்து இங்கே ஒரு விளம்பரத்தில் பார்த்து இந்த சட்டி வாங்கினேன். இதோட விலை வந்து 250 ரூபா. ஏற்கனவே நான் அந்த மாதிரி பார்த்தலாம் நான் வாங்கவே மாட்டேன், இல்லை பயமாக இருக்கும், ரொம்ப லேசாக இருக்குமா அப்படின்னு. இது பெரிய ஒரு யூடியூப்பர், இங்கே உள்ள மலாய் யூடியூப்பர், சமைக்கிறதுக்குன்னு உள்ளவர், அவர் தான் போட்டிருந்தார். அவரோட இதில் வந்து விளம்பரத்தில் வந்து 80 இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து நம்ம ஆன்லைனில் எல்லாம் வாங்குவோம்ல, அதில் தட்டி பார்த்தா வெறும் 15 தான் போட்டிருந்துச்சு. ஆனால் இதுக்கு பேர் வந்து பூசணிக்காய் சட்டின்னு பேர். இதுக்கு 2 கலர் தான் இருக்கும். இந்த கலர் ஒன்று, பச்சை ஒன்று தான் இருக்கும். என்ன அடியில் வந்து கனம் இல்லை, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. நம்ம வந்து ஏற்கனவே இந்த ஒரு கடாய் ஒன்று வச்சுருப்பேன், கருப்பு கடாய். அது வந்து இந்த மரத்தில் லேசாக தான் இருக்கும். என்ன பிரியாணிலாம் ஆக்க முடியுமா அப்படின்னு தெரியலை. ஆனால் வந்து கோழி இதுகள்லாம் நம்ம வச்சு சூப்புகள் செய்யலாம். நல்லா பெருசாக தான் இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு ஓவரான பெருசு தான். நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, ஒரு கோழியை வச்சு நான் வந்து சமயத்தில் சிக்கன் ரைஸ்க்கு செய்வேன். அதுக்காண்டி இதை வாங்கினேன். இது வேஸ்ட்டாக இருக்கோ அப்படின்ற வேறு சந்தேகமாகவும் எனக்கு இருக்குது. சரி, வாங்கியாச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். 250 ரூபா. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேயா, இதெல்லாம் மாட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். மகன் மாட்டுவார், மாட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது ஏதாவது அவிக்கிறோம், கேக் அவிக்கிறோம், அதுக்கெல்லாம் இது ஓகே தான். இந்த மாதிரி மூடிலாம் அழகாக மாட்டிட்டு மகன் தந்துட்டார். அதில் வந்து ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கைப்பிடியில் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு அப்படியே ஏற்றி விட்டீங்கன்னா அந்த மூடி வந்து அப்படியே இறுக்கமாக நல்லாவே இது பண்ணிடுது. இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் வந்து கீழே இருக்கிற சட்டி தான் ரொம்ப கனமில்லாமல் இருக்குது. நான் என்ன யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது வந்து அவியல் பண்ணுறதுக்காண்டி உள்ளது. இப்போ நம்ம கீரை, கிழங்கு, கோழி எல்லாமே அவியல் பண்ணுவோம். மீனெல்லாம் சமயத்தில் அவியல் பண்ணுவோம். இப்போ கீழே தண்ணியை வச்சு அவியல் பண்ணலாம். இது கொலக்கட்டை என்ன வேணுமோ நம்ம செஞ்சுக்கரலாம். அதுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, பார்க்கலாமே எந்த அளவுக்கு யூஸாக இருக்குன்னு. ஆனால் வந்து கீழே உள்ள சட்டி கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. நம்ம அப்படி தானே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பில்லை சந்திக்கலாமா? பை, சி யூ.